கடவுளுக்கு உண்மையிலேயே இருக்கிறாரா? கடவுள் நிச்சயமாக இருக்கிறார். இல்லாவிட்டால் நம்மையும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தது யார்? அன்பான உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பது யார்? நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அருகில் இருக்கும்படி உங்களை அன்புடன் பார்த்துக் கொள்வது யார்? கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்றால் இவற்றையெல்லாம் யாரால் செய்ய முடியும்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் அப்பாவியாக இருந்தும் நீங்கள்தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதாக வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் கடவுள் எங்கே இருந்தார்? இதற்கு பல விடைகள் இருக்கின்றன. இவற்றில் ஒன்று உங்களுக்கு சரியானதாக இருக்கும் ஒன்று. உங்களுடைய முந்தைய பிறவியில் நீங்கள் யாருக்கும் துன்பம் ஏற்படுத்தியிருக்கக்கூடும், அல்லது பல பாவங்கள் செய்திருக்கக்கூடும். எனவே இன்று நீங்கள் அதை இப்போது அனுபவிப்பதற்கு தண்டனையாக இருக்கலாம். இரண்டாவது, எந்த பிரச்சனையும் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றம் என்பது எப்படி அடைய முடியும்? மூன்றாவது, நீங்கள் தெய்வ பற்று கொண்டவர் அல்லது ஒரு நல்ல ஆன்மா அப்படி என்று நீங்கள் நினைத்தால், உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து உள்ளீர்களா? நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் தன்னலமற்றவையாகவும் சரியானவையாகவும் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமலும் எந்தவித நோக்கமும் இல்லாமலும் நேர்மையின்றி செய்யவில்லை என்று உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? நான்காவது, நான் நிறையதான தர்மங்கள் செய்கின்றேன், எல்லோருக்கும் உதவி செய்கின்றேன், அதனால் நான் செய்த பாவங்கள் சரியாக விடும் என்று நினைத்து ஒரு சுயநலத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா என்று சுய ஆய்வு முதலில் செய்து கொள்ளுங்கள். ஐந்தாவது, இங்குள்ள நாம் நம்மையும் கடவுளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கடவுளை ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது, நாம் அனைவரும் பணம் மிகவும் முக்கியமானது என்று அந்த பணத்தின் பின்னை ஓடிக்கொண்டு தீவினைகளை நிறைய செய்து கொண்டு ஏழைகளின் கோரிக்கைகளுக்கு காதுகளை செவிடாக்கி கொண்டு இதயத்தையும் கல்லாக்கிக் கொண்டு உண்மையான அன்பு, பாசம், பரிவு ஆகியவற்றை உங்கள் குடும்பத்தின் மீதும் காட்டி பிறர் மீதும் கடமைக்காக நீங்கள் செய்ய மறந்துவிடுகிறீர்கள். ஏழாம், நாம் பிறரை தவறாக நினைத்து கொண்டு தவறாக வழிநடத்தி கொண்டு தவறாக பேசிக்கொண்டிருக்கிறோமா என்று என்னைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா? நீங்கள் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற தண்டனைக்கு அதில் ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லவா? எட்டாம், நாம் பிரபலமாக வேண்டும் என்று புகழ் பெற வேண்டும் என்று அதிக ஆசையும் பேராசையும் கொண்டு அந்த விருப்பத்திற்காக அடுத்தவர்களுக்கு நாம் தீங்கு இழைத்திருக்கிறோமா அல்லது தவறுகளை செய்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்தது உண்டா? ஒன்பதாவது, நம்முடைய சுயநலத்திற்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ யாருக்கேனும் தீங்கு இழைத்திருக்கிறோமா என்று சிந்தித்தது உண்டா? ஒரு தீயவனை நாம் ஊக்குவிக்கிறோம் என்றால் நாமும் அந்த தீயவனின் பட்டியலில் சேர்ந்து விடுவோம். ஒரு தீயவனை நீங்கள் ஊக்குவிக்கும் பொழுது அந்த தீவினைக்கு நாம் துணை போகின்றோம் என்றுதானே அர்த்தம். இந்த தவறை செய்து இருக்கிறோமா? 11வது, கடவுள் ஒருபோதும் நியாயமற்ற தீர்ப்பை யாருக்கும் வழங்க மாட்டார் என்பதில் உறுதியாக நாம் நம்ப வேண்டும். நிச்சயமாக அவர் உங்களுக்கு நியாயத்தை வழங்குவார் என்பதில் நம்பிக்கை கொண்டிருங்கள். இப்பொழுது மேலே உள்ள கேள்விக்கு வாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணங்களை நீங்கள் செய்திருக்கக்கூடும். அதன் விளைவை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 13வது, கடவுளுக்கு நாம் எந்த ஆதாரத்தையும் சாட்சியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் கட்டாயமாக நியாயமற்றதை நமக்கு செய்ய மாட்டார் என்பதை உறுதியோடு நம்பலாம். 14, அதனால் நாம் பிறருக்கு செய்யும் எந்த செயலும், அது இன்பமோ துன்பமோ, அது நம்மிடம் வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. பிறருக்கு அன்பு, கருணை, உதவி இவைகளை தந்துவிட்டு பிறகு கடவுளிடம் நம் நியாயத்தை எதிர்பார்ப்போம். நன்றி. இப்படிக்கு உங்கள் சிவ சண்முக பிரியா.